Yay! Hi, Maya. Thank you. Thank you so much for coming. So honored to have you here. Yeah, I love you. Okay. மாயா இவ்வளவு நாள் லிசனர்ல இருந்தீங்க. இன்னைக்கு எங்க எல்லாரும் கூடயும் நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஈவெண்ட் வச்சிருக்கோம். பேசுறீங்க நம்புறோம். Maya, எப்படி வாங்க லவ் இருக்கீங்க? பண்ணலாம். உன்மேலே காதல் கொண்டேனே ஏனோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. இது பாட்டு வரியா இருந்தாலும் அதுதான் உண்மை மாயா. லவ் யூ சோ மச். ஓகே கைஸ், கீழே நம்ம உங்க லவ் எல்லாம் அப்படியே மாயாக்கு கொட்டலாமா? யாரு பெஸ்டா ப்ரொபோஸ் பண்றோம், என்ன பண்றோம்னு பார்க்கலாம். தேங்க்யூ. நான் பேசலாமா? ஸ்டார்ட் பண்றோம். ஓ I want to dedicate one song to Maya. சொல்லுங்க. நான் தேடி தேடி தான் அழைச்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன், நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட உன்னை வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. Love you, Maya. Thank you. So nice. நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணட்டுமா? பாருங்க. ஒரு தெய்வம் தந்த பூவே தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடு என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, வாசமாக நீ நின்றாயே, மார்பிலோரும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேட என்ன தாயே. இதுல 2 லைன் பர்டிகுலரா உங்களுக்கு மாயா. காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே. இப்ப எங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. ஒரு ரியாலிட்டி ஷோ வந்துட்டு பெர்மனண்டா மைண்ட்ல அப்படியே தங்கிட்டு இருக்கீங்க. ஸோ தெரியல. அவ்வளவுதான் என்னோட சைட்ல இருந்து. தேங்க்யூ மம்தா. மாயா, நான் உங்களுக்கு ஒண்ணு ஸ்பெஷலா வச்சிருக்கேன். Very good, Raghavendra. You are asking me and doing da. Very good, Ra. தேங்க்யூ மாயா. எப்போ நீ ஸ்மால் பர்ஸ் வீட்ல ஸ்ட்ரைக் பண்ணியோ அப்போல இருந்து என் ஹார்ட் ஸ்டக் ஆயிடுச்சு மாயா. நான் உன்னை விரும்புறேன், உன் மேல ஆசைப்படல. நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு கூட நினைக்கல மாயா. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்றீங்களா? இது நீங்க கிரியேட் பண்ண மொமெண்ட்ஸ் தான். ஐஸ்வர்யா அந்த கெட்டப்ல அலைப்பாய்தே சீன், அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மெமரிஸ், அந்த டாஸ்க் அப்ப நாங்களே என்ஜாய் பண்ணோம். அதுக்கான ஒரு சின்ன ரீக்ரியேஷன் தான். யோசிச்சு சொல்லுங்க, ஆனா சொல்லாம விட்டுறாதீங்க. தேங்க்யூ. ஹாய் ஷீரைட், சொல்லுங்க. ஓகே. ஸோ மாயா, நான் உங்களுக்காக ஒரு
போயம் வந்து டெடிகேட் பண்றேன். ஓகே, ஸோ I'll start now. Hey Maya, talking about my love for you the millionth time. It never gets old. You are my Valentine. Some call our love an obsession, but they don't see the light. It's not crazy, Maya. It's an inspiration. You opened that dormant energy within me, the kind that pushes me to be better, not just for you, but for myself. You taught me self-doubt is okay. You showed me compassion's power for strangers and for the society. You flung open theatre's doors, reminding us to dream, to act, to create. And negativity, you taught us to laugh it off, live life like you do. While they were whispering hate, you were scuba diving in Thailand, rocking out at Coldplay with your friends. You're the living embodiment of inspiration once again. Maya, we wait to meet you, but we love you enough to want your success, your well-being more than anything. I see being above that our contemporaries. I see you being above than our contemporary superstars. Thank you, Maya, for existing, for being that burst of energy that cracks us open, fills us with light. We will always be here cheering you on. You're not a star, Maya. You're a supernova, and we are basking in your glorious light. Thank you so much. Thank you. Beautiful படிக்கிறீங்க. சூப்பர். Super. Wonderful. Thank you, she writes. Hi, Anita. Hi. How Maya, are you? I'm good. Thank you. Okay. Okay. So, Maya, I just want you to imagine we are sitting in a French cafe. I'm going to start with one-liner flashback. எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு அன்னும்போது நீங்க வந்தீங்க எங்க, நீங்க பிக் பாஸ்ல. அந்த ஃபீலிங் இதுதான். மின்னல் மாதிரி தான். நீங்க ஒரு மின்னல் மாதிரி தான். My love, there is no one like you. The way you make me feel is magical. ஃபிளாஷ். மனசே போயிடுச்சு. உயிர் மட்டும் தான் பாக்கி. நான் அவளை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். I'm crazy about you. I fell in love with you the minute I saw you. எனக்கு என்ன குறிச்சு எந்த ஃபீலிங் இருந்தாருன்னு எனக்கு தாழ்விரட்டு. 2 minutesலயே சொல்லிக்கிறேன். ஆனா நீ தப்பா நினைக்க போறியன்னு 2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். I never want this feeling to end. I want you in my life forever. Thank you for making a change in my life. The small things are the ones that really make a difference in one's life. There's no one like you, Maya. प्यार तो बहुत लोग करते हैं, लेकिन मेरा जैसा प्यार कोई नहीं कर सकता, क्योंकि किसी के पास तुम जो नहीं हो। मैं तुम्हें भूल नहीं सकता, मैं तुम्हें भूलना ही नहीं चाहता। तुम मेरी हो, मैं तुम्हें जिंदगी भर प्यार करूंगा और मरते दम तक प्यार करूंगा। उसके बाद लेटर இதுக்கப்புறம் you're my star, whom I adore from far. இதுக்கப்புறம் how you are going to connect with me, I don't know. ईमेल फोन பண்ணுவீங்களா? The way you talk make me higher, heart melts down and I don't got the barrier. Don't get bigger, no, I'm not a player. Open your heart, girl, I wanna stay here. No matter what's my future, the smile you gave never gonna tarnish, and your picture in my memories never gonna vanish. One of the reasons why I like you is because there's no one like you. You're so unique in every way. A magical shining star in my life. I love you.
ஸோ இப்போ உங்க ரெஸ்பான்ஸ் சொல்லித்தான் பாடி அழைச்ச சம்மதம் சொல்லு கிளியே சாமத்திர வாரயம்மா சாமந்தி புத்தார கோபப்பட்டு பார்த்தாயம்மா வந்த வழி போற. That's all, Maya. I love you. Thank you, Anita. That was very sweet surprise. Beautiful. Thank you. ப்ரோ நான் பேசவா? One second, bro. Who is this? Ash, have no content bro. Ash. Yes, I'm coming to you. Yeah. பேசுங்க. ஹாய் மாயா. நானும் ஏதோ கண்டென்ட்லாம் யோசிச்சு பார்த்தேன், ஒன்றும் வரல. ஐ மீன் ஐ ஹாவ் ஸோ மச் லவ் ஃபார் யூ, பட் வேர்ட்ஸில் போட முடியல. அதை நான் தனிமையில் இருந்தப்போ நீங்கள் பிக் பாஸில் வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹவ் சம்மன், ஐ வாஸ் வித் யூ அண்ட் ஐ லவ் யூ. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் வேலண்டைன் and okay, I love you so much. Bye. Thank you bloody sweet and success peace for this chance. Thank you, Aish. Pushpa. Hi, Pushpa. ஹாய் கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது, நல்லா கேக்குதுங்க. ஹாய் மாயா. சத்தியமா ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல, எம்டியா வந்திருக்கேன். nothing smart. Pushpa, voice break ஆகுது. நீங்க வந்து மைக் ஆஃப் பண்ணுங்க. இது ஷட்டர் போட்டு போனா முடிஞ்சது. ப்ரோ யாரோட மைக் ஆன்ல இருக்கு? ஓகே புஷ்பா, நீங்க ஆன் பண்ணுங்க, பேசுங்க. கேக்குதா? எஸ் கேக்குது. ப்ரோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல ப்ரோ. இட்ஸ் ஓகே, உங்களுக்கு ஃப்ளோல போங்க. சத்தியமா பாட்டும் வராது, கவிதையும் வராது, ஜஸ்ட் அப்படியே வேர்ட்ஸாவே சொல்லிடுறேன். ஹாய் மாயா, ஹோப் யூ டூயிங் குட். என்னத்த சொல்றது, லவ் யூ. அது தவிர சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ட் அவ்வளவுதாங்க, லவ் யூங்க. ஹாய் கைஸ். என்னால் பேச முடியாது இப்போ. நான் கொஞ்ச நேரம் போயிட்டு திருப்பி வந்துடுவேன். ஒருத்தவங்க உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் பேசுறமா, அவங்களுக்கு மட்டும் ஹாய் சொல்லுங்க. ஓகே. ஹலோ, ஹாய் மாயா அம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஒரு ஆளா பேசுங்க, அப்பதான் கேக்கும். மா எப்படி இருக்கீங்க? ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டுட்டு போங்க. உங்க கண்டிப்பா. ஓகே, பிளடி நீங்க பேசுறீங்களா? ஆல்சோ திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ வெரி மச். இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அண்ட் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. நான் வந்து ரசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் மட்டும் முடிச்சுட்டு உடனே அது கம் பேக். ஒரு 9:30-10 மணிக்குனா ஐ கேன் டெஃபினெட்லி கம் பேக். ஓகே, ஐ அம் சோ சாரி பட் ஐ அம் ஹியரிங் யூ ஆல். ஓகே, நாங்க வெயிட் பண்றோம், நீங்க பொறுமையா வாங்க. இது வந்து உங்களுக்கான மொமெண்ட், நாங்க ஸ்பெஷலா உங்களுக்காக டெடிகேட் பண்றதுக்காக வச்சிருக்கோம். சோ நீங்க போயிட்டு நிதானமா வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரியா? ஐயோ ஏங்க வெயிட் பண்றீங்க? நான் ரெக்கார்டிங் கேக்குறேன். நாங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் உங்களுக்கு ஸ்பெஷல் மெசேஜ் இருக்கு, நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ சரி, ஐ அம் சோ சாரி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஹேவ் டு டிராப் மை மதர். பரவாயில்ல, கேரி ஆன். நாங்க வெயிட் பண்றோம். ஓகே, சாரி, I love you all so much. Sure. I love you too. ப்ரோ அன்எக்ஸ்பெக்டட் கீதா மிஸ் வந்தது. எங்க பிளடி யாருங்க அது? அவங்க அம்மா பேசிட்டு இருக்கும் போது இன்டரப்ட் பண்ணுது. அதான் யாருப்பா அது? எல்லாரும் பண்ணா எப்படி என்னையா பண்றீங்க? அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அவங்க அம்மாட்ட கொஞ்சம் யாராவது கன்வே பண்ணி பேசிருக்கலாம், பட் எல்லாரும் இன்டரப்ட் பண்ணாலும் அவங்க கேட்காது அவங்களுக்கு. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து இப்போ ஒரு ஆள் பேசினா இன்னொரு ஆள் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம எல்லாரும் பேசலாம், ஒரு ஆளா பேசலாம். இன்னும் எல்லாரும் ஓவர்லேப் பண்ணா விளங்காது, அதனாலதான்.
ஆமா 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 ஓகே, கரெக்ட். நான் பிளடியை காணோம், நான் போய் தேடி பிடிச்சிட்டு வரேன், நீங்களாம் பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். அட பாவி. புஷ்பா நீங்க பேசுங்க, நீங்க தான் பேசுறீங்களே பேசுங்க. திவ்யா இல்லைன்னா நீங்க சாங் ப்ளே பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே திவ்யா மைக் ஆன் பண்ணுங்க. லைட்ஸ் ஆன் பண்ணணுமா? மைக்குங்க ஐயோ ஏங்க கடவுளே. லைட் ஆன் பண்ணா அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அட மைக் பாவி. ஆன் பண்ணுங்க. திவ்யா தேங்க்யூ, உங்களோட டிஜே வேற லெவல்ல இருக்கு. இந்த ஒரு பாட்டை போட்டு விடுங்க, ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு கை கால்லாம் ஆடுது, ஸோ கொஞ்சம் கூல் டவுன் ஆயிக்கும். ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டு விடுங்க, மாயா பாட்டை. திவ்யா நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சீங்களா, அது ப்ளே பண்ணுங்க. பேசுற உங்களுக்கு ஓ என்னது இது பிரேக் ஆகுது? கை நடுங்குது. சரி பாட்டு போ, எனக்கும் கை நடுங்குது, அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குலாம் தெரியாது, நாங்கெல்லாம் என்ன பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் தான் எங்களுக்கும். அவங்க வந்தோடனே எங்களுக்குலாம் நடுங்கும். அதான் தெரியுதுங்க. அந்த நடுக்கத்துல எல்லாம் என்ன இது பண்ணிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலி, உண்மையா சொல்லணும்னா. அதான் பட் லிட்டில் பிட் நர்வஸ்லாம், ஏன்னா இந்த மாரி நம்ம ஏங்க, இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்ல. ஹார்ட் பீட்டே கேக்குதுங்க வெளில. ஆமாங்க, ரெடி எங்க விட்டாங்க, லைன் கட் இருக்கு, ஆச்சு. அவங்க வருவாங்க, அவங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. பேசுங்க பேசுங்க, கேக்குது. பேசுங்க. இந்த ஒரு டயலாக் சக்சஸ். பேசுங்க திவ்யா, பேசுங்க, கேக்குது. இருக்க விடுங்க. ஐயோ அவங்க வந்துட்டாங்க. மாயா நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணுங்க. பண்ணிட்டாங்க. வெல்கம் மாயா. இல்ல கோஸ் கொடுத்தனே வருவாங்க. சண்முகப்பிரியா இப்போவாது கேக்குதா, பேசுறீங்களா? மாயா கோஸ் கொடுத்துருக்கேன், அது அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே. ஹாய் கூகுள் பிரியா, பேசுங்க பிரியா, கேக்குதா? கேக்குது பிளடி. ஹாய் மாயா, திஸ் சாங் இஸ் ஃபார் யூ. அதில் இருக்க லைன்ஸ்லாம் எனக்கு உங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ ஐம் ஜஸ்ட் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் யூ. ஆலம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே, இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்ப்பேன். தாரமே தாரமே வா, வாழ்வின் வாசமே நீ தானே, உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி. யாரென்று நீயும் என்னை பார்க்கும்போது உயிரே உயிர் போகுதடி. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே, நீ பிரிந்தால் நான் இருப்பேன். 2 lines மாயா. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. தேங்க்ஸ் மாயா, தேங்க்ஸ் ஃபார் entertaining ஐஸ். ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு ஜஸ்ட் ஒரு எமோஜி மட்டும் போட்டிங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்ஸ் மாயா.
தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்க. சூப்பர், நைஸ், குட், வெரி குட். தேங்க்யூ பிரியா, ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ. ஹாய் மாயா சி, பேசுறீங்களா? ஓகே, சொல்லுங்க ஆர்யா. ஹாய் எவ்ரி ஒன். மாயா ஸ்பெஷலி உங்களுக்கும் ஒரு ஹாய். ஐ ஹோப் நல்லா இருக்குங்க. உங்க ட்ரிப் எல்லாம் நல்லா நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அம்மாக்கும் ஒரு ஹாய் எங்க சைட்ல இருந்தும், அண்ட் ஸ்குவாட் குரூப்ல இருந்தும், எல்லா சைட்ல இருந்தும் ஒரு ஹாய். உங்களுக்காக ஒரு சாங் ப்ளே பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்பத்துல இருந்து. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, சக்சஸ் அண்ட் பிளடி. I'll play the song now, okay? கேக்குது இல்லையா? கேக்குது. நான் ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். நிறைய பேர் பேசணும்னு வெயிட் பண்றாங்க. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபீலிங். ஸோ இதோட நான் எண்ட் பண்றேன். அண்ட் மாயா, உங்களுக்காக ஒரு பெரிய ஹக் அண்ட் லவ் யூ. நீங்க நல்லா இருக்கணும், எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நான் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபேனா, ஒரு அட்மையரா எப்பவுமே நான் உங்க சைடு இருப்பேன். தேங்க்யூ. ஐ எம் க்ளோசிங் மை மைக் நவ். தேங்க்யூ ஆர்யா. சொல்லுங்க திவ்யா. ஓகே, தேங்க்யூ. ஹாய் மாயா, இது வந்து ஒருத்தர் மாயா ஸ்குவாட் 04லேருந்து இன்ஸ்டா பேஜ். அவங்க வந்து இப்போ நம்ம கூட, ஐ மீன் ஷீ couldn't join. ஆனால் அவங்க ரொம்ப நாளாக உங்கள் கூட அவங்களே ஷிப் பண்ணிருக்காங்க. த மாரா காதல். அவங்க வந்து உங்களுக்காக இந்த சாங் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் சாங் இது போதுமா, இன்னும் வேண்டுமா, நெஞ்சு தாங்குமா, உயிர் வாங்குமா, இது மாறுமா, விட்டு போகுமா, என் ஆசைய நீ கேடுமா, இதுவரை இல்லாத ஏக்கம் வருகிறே உன்னாலே பெண்ணே, முதன்முறை உண்டான தாக்கம் என் நரம்புகளில் ஏதோ ஆட்டம் உன்னோடு பேசும்போது என் உணர்வுகளில் என் பக்கம் வாணி மகாராணி உன் காதல் தானி உன் கண் So this is by and from Mara, the Mara shipper. Maya plus avanga peru. I don't want to mention it here. So that's from Maya Squad 04 Insta page. It's for you. Thank you. தேங்க்யூ திவ்யா. சொல்லுங்க எஃப்சி. ஹாய் பிளடி, ஹாய் சக்சஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் சூப்பர். மாயா பக்கத்துலயே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாயாட்ட பேசுங்க. ஓகே, ஒரு போயம் மாயாக்காக ஒரு 3 minutes மட்டும் டைம் கொடுங்க, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஷூர், கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூங்க. ஹாய் மாயா, திஸ் இஸ் சிவா. ஹோப் யூ ஆர் குட். மாயாக்கு ஒரு கவிதை. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளையும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. 105 அழகான நாட்கள், உன்னோடு சேர்ந்து மகிழ்ந்த நாட்கள், உன்னோடு சேர்ந்து விளையாடிய நாட்கள், உன்னோடு சேர்ந்து கண்ணீர் விட்ட நாட்கள், நீ உறங்கியதற்கு பின் உறங்கிய நாட்கள், நீ எழுவதற்கு முன் என் கண்கள் உன்னை தேடிய நாட்கள் கண்மணியே.
இந்த அழகான நினைவுகளை நான் எப்படி மறப்பது கண்மணியே? என் வாழ்நாளில் எனது உயிர் உள்ளவரை உன் குரல் என்றும் என் காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கும் கண்மணியே. நீங்கள் பாடிய அனைத்து பாடல்களும் எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை தருகிறது. உங்களை பார்த்து நான் நட்பை, ஒரு நண்பனை, தோழியை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று இன்னும் அழகாக கற்றுக்கொண்டேன் கண்மணியே. என் உடலில் உயிர் உள்ளவரை நீங்கள் எங்களுக்கு கொடுத்த புத்தகத்தை மறக்க மாட்டேன். அதில் பக்கங்களோ 105. ஒவ்வொரு பக்கமும் ஒரு அழகான நினைவுகள், ஒரு அழகான பெண்ணின் அனைத்து உணர்ச்சிகளையும் கொண்டுள்ளது. அதை நான் எப்படி மறப்பேன் கண்மணியே? உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமாகவும் அதிக அளவு புன்னகை மற்றும் இருக்க வேண்டும். அப்படி அது எங்காவது குறைந்தால் மறக்க வேண்டாம் கண்மணியே. உங்களுக்கு இங்க மிகப்பெரிய அன்பு குடும்பம் உள்ளது. நீங்கள் கொடுத்த அன்பையும் ஆனந்தங்களையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இங்க இருக்க எல்லோரும் உங்களுக்கு ரசிகனை தாண்டி உங்களை எங்கள் குடும்பத்தில் ஒருவராய் இணைத்து கொண்டோம். அது என்றும் மாறாது கண்மணியே. ஒரு தோழியாகவும் ஒரு தங்கையாகவும் என்றும் அதை நீங்கள் மறக்க வேண்டாம் எங்கள் கண்மணியே. உங்களுக்காக இந்த அன்பு குடும்பம் எப்போதும் இருப்போம். இதுதான் நாங்கள் உங்கள் மேல் கொண்ட காதல், என்றும் மாறாத ஒன்று கண்மணியே. Forever I'm in debt to you for taking care of us. You have made all of us so proud and enabled us to so high. We feel we are in safe hands because you are there for us and we are for you. This is what the true love means. And moreover, you have been for us like a girl next door. You made me someone who enjoys each and every moment of my life. Waiting to see more of your upcoming performance and eagerly waiting for those moments to celebrate your success on the big screen with huge applause and high whistles for everybody you are going to act. Actually, I was never good at writing. Sorry if I had made any mistakes. Thank you. Love you always forever and grateful for your love and kindness you are showing us to Maya. Magic, may this universe bless you with lots and lots of love and happiness throughout your life as a return gift for everything you have given to us on earth. Thank you, Bloody Sweet and Success Piece, for hosting this beautiful space. And thank you, our team Maya Squad and team Nesamani. அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம் எங்க பூ எங்க பொறுப்பு. Forever I love you Tala for being yourself and I know you have a kind heart Magic. Thanks for your time. Love you all. Bye. Take care. Thank you guys. Finally I said all my words to Maya. Good luck Magic. Endrum Maya Nirandram. Thank you. Thank you. Thank Bloody, you. and thank you Success. Thank you, Love you Maya. Forever love you Maya. ரொம்ப அழகா சொன்னீங்க. Thank you so much. என் வாய்ஸ் பிரேக் ஆகாம கேட்டுச்சாங்க. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ வர ஃபுல்லா கேட்டுச்சு. லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. But still we can understand. Thank you so much for beautifully written. Thank you so much. Thank you. Hi Ram Balaji, சொல்லுங்க. Bloody பிரேக் ஆகுதுதானே? பிரேக் ஆகுது. ஆமா. ஓகே. ராம்ஜி உங்க லைன் பிரேக் ஆகுது. நீங்க பேசுறீங்களா? ஓகே. யோகப்பிரியா. ஹாய் யோகா. ஹலோ. பிரேக் ஆகாம கேக்குதா? கிளியரா இருக்கு. சொல்லுங்க. ஓகே. ஹாய் மாயா. நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ்ல பேசினேன். அப்ப நீங்க ஓடி போயிட்டீங்க திடீர்னு. அதனால ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு குட்டி பையன் பாட்டு பாடினான். அவனை மாதிரி தான் என்னோட ஒரு 4 வயசு பொண்ணு இருக்கா. உங்களோட ரொம்ப 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 பெரிய ஃபேனு. அவ அவ வீட்டுல உங்களை வச்சு பண்ணது எல்லாமே நான் ஒரு லெட்டரா கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் பண்ண. நீங்க மெயில் செக் பண்ணீங்களா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் உங்களோட அக்காவுக்கு அனுப்பிவிட்டேன். அவங்க வந்து அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. நிஜம்லே அந்த மெயில் பாத்தீங்களாங்க? அந்த ஒரு போட்டோ பாத்தீங்களா? ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டுங்களேன். ஓ தேங்க்யூ. என்னோட பாப்பா பேரு ஜஸ்வி. அவளோட போட்டோவும் வாங்கி உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் ரொம்ப ரொமான்டிக்காலாம் பேசுறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வராது. நீங்க வீட்டுல யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட லவ் எப்பவுமே பண்ணிதாங்க. அதனால நீங்க வீட்டுல யூஸ் பண்ண சில வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அது எங்களுக்கு எப்படி எமோஷனா கனெக்ட் ஆனிச்சு. அது நார்மலா கேட்கும் போது ஒரு வேர்டா இருக்கும், அதை நீங்க சொல்லும் போது அது எங்களுக்கு வந்து எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும். அது மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் சொல்றேன் ஒரு 2 minutes. ஃபர்ஸ்ட் ஹே இஸ் எ வேர்ட்
but A is an emotion. No is a word, but not cool is an emotion. Akka is a word, but akkale is an emotion. House is a word, but humble home is an emotion. Friendship is a word, but mapu is an emotion. For us, interview is a word, but Insta story is an emotion. Ghost is a word, but Mallipe is an emotion. Teacher is a word, but Maya Khan and Manjula Mission is an emotion. Next, the highlight. Mouth is a word, but Vadava is an emotion. Then nothing is a word, but ஒண்ணுமே இல்லைங்க is an emotion. Sleepy is a word, but மனுஷனா இருந்தா தூக்கம் வரும், உங்களுக்கு வரல சாப்பிட்டீங்கல்ல is an emotion. Hug is a word, but கட்டி பிடிங்க is an emotion. Mistake is a word, எல்லா கேஸையும் வாங்கிட்டோங்க is an emotion. Love is a word, காதல்ல ரெண்டு சைடும் இருக்கும் is an emotion. Miss you is a word, நான் உங்களை தேடுவேங்க is an emotion. Hard work is a word, but நீ fighter bro is an emotion. Last but not least, army is a word, but Maya squad is an emotion. Don't worry is a word, but keep calm, பார்த்துக்கலாம் is an emotion. Inspiration is a word, but you are magic is an emotion. Thank you for listening. That's it. It's funny. I make all these words with accurate picture and make a video. I will share it with the squad now. Thank you. தேங்க்யூ யோகா. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கே ஒரு Oh, ஒரு செகண்ட் oh, ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்தது. நைஸ் thank you, நைஸ். thank you. Oh, one more request. One more thing. Maya, I bought a book that meditations a few days before, and I tweeted about it. First like உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு, அதுவும் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து டீச்சரா இருக்கேன். கிட்ஸ் கூட தான் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். 9 to 5, மார்னிங் 9 to ஈவினிங் 5 வந்து கிட்ஸ் கூட தான் 1 to 8 படிக்கிறவங்களுக்கு ஸ்டோரி டெல்லர்னு சொல்லிட்டு உங்களோட பயோல பார்த்தேன். ஸ்டோரி டெல்லிங் கத்துக்கணும்னா அதுக்கு என்ன புக் படிக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அதையும் தேடி பிடிச்சி வாங்கி அதையும் நான் கத்துப்பேன். அது மட்டும் ஒரு ரெக்வெஸ்ட். அப்புறம் ஒன் டைம் சென்னை வரேன், என் பாப்பா இப்ப பாட்டு பாடுறியான்னு கேட்டேன். அவ ரொம்ப ஷை, ஓடி போயிட்டா. அதனால அவளோட லவ் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். ஒன் டைம் கூட்டு வந்துட்டு பாக்குறேன். அப்புறம் நாங்க நிறைய பேர் கிஃப்ட்லாம் அனுப்பணும்ட்டு விஷ் பண்றோம். உங்க பர்சனல் அட்ரஸ் இல்லைனாலும் ஏதாவது ஒரு காமன் அட்ரஸ் ஷேர் பண்ணீங்கன்னா கிஃப்ட்லாம் அனுப்பி விடுவோங்க. லவ் யூ மாயா. தேங்க்யூ. தேங்க்யூ யோகா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சக்சஸ், பிளடி, லோஷ்னி அண்ட் திவ்யா. தேங்க்யூ. ஹாய் தேங்க்யூ. ஃபாத்திமா. சூப்பராக இருந்ததுங்க. தேங்க்யூ வெரி மச். உங்கள் பொண்ணுக்கு நான் வந்து ஹாய் சொன்னேன் சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டான பொண்ணு. அப்புறம் நன்றிங்க, ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ மாயா. தேங்க்யூ. ஹாய் ஃபாத்திமா சொல்லுங்க. ஹலோ, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மாயா. ஸோ நீங்கள் சந்திப்போம் ப்ராமிஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ I'll just stick to the agenda. ஸோ எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்குங்கிறத நான் என்னோட சின்ன சின்ன ஃபீலிங்ஸோட ஈக்குவேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு வந்துட்டு ஜும்பா லகிரியோட த நேம் ஷேக். ஸோ அந்த புக்கு படித்த உடனே அதோட இம்பேக்ட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ நான் பார்க்குறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அதை படிங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு எவ்வளோ இடத்த விசிட் பண்ணியிருந்தாலும் கேரளாவில் வாகமன் ஒரு இடம். ஸோ இட் இஸ் அ பேரடைஸ் ஆன் எர்த். ஸோ அது போனதை நான் திரும்ப அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த ஃபீலிங். அப்புறம் என்னோட ஃபேவரட் மூவி கேட் பிளான்செட்டோட கேரல் மூவி வந்துட்டு திரும்ப ரீவாட்ச் பண்ணும்போது ஐ வில் டிஸ்கவர் சம் nuances ஆஃப் த ஃபிலிம் மேக்கிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்புறம் எனக்கு மூட் ஆஃபாக இருக்கும்போது என்னோட ஃபேவரட் சாங் வந்துட்டு விக்ரம் வேதாலேருந்து யாஞ்சி பாட்டு கேட்பேன். ஸோ அந்த பாட்டு கேட்கும்போது அதோட லிரிக்ஸ்க்கு வந்துட்டு ஐ வில் பே அட்டென்ஷன் டு த லிரிக்ஸ். எல்லா டைமுமே வந்துட்டு ஐ வில் நாட் பே அட்டென்ஷன் டு த லிரிக்ஸ். பட் வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு அந்த ஒரு ஜோனில் இருக்கணும் அப்போல்லாம் அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஈக்குவேட் மை லவ் டுவர்ட்ஸ் யூ. ஸோ ஒரே அந்த சாங்கில் ஒரு லிரிக்ஸ், அந்த ஒரே ஒரு லைன் மட்டும், மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மமாய் நீ வந்து சேரும் மாயம் என்ன. ஸோ யா. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப ஒரு பர்சனல் ட்ராஜடியில் இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு ஆஃப்டர் 60 days தான் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் பிக் பாஸ் ஃபார் யூ அண்ட் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ யூ மேட் மீ லாஃப், க்ரை, என்ஜாய் அண்ட் யூ மேட் மீ ஃபீல் திங்ஸ். ஸோ
that is the magic of Maya. So ஆக்சுவலாக லைக் யூ சேட் உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு நான் என்னோட தேங்க்யூ நோட்டு பர்சனல் தேங்க்யூ நோட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ஐ வுட் லைக் டு விசிட் வென் எவர் யூ பிளான் சம்திங் ஃபார் அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாயா. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாத்திமா. லோஷினி நீங்கள் பேசுறீங்களா? ஓகே, ஐஷு சொல்லுங்க. ஐஷு. ஹாய் மாயா. எல்லாரும் இங்கே வந்து உங்களுக்கு லவ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எப்படின்னா உங்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் வந்து என் மனசுல இருக்கு. ஏன் அப்படி சொல்றதுன்னா, பிக் பாஸ் தான் எனக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியும், ரொம்ப தெரியாது. நீங்க பண்ண கேரக்டர்ஸ், அதாவது ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 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 பெர்செப்ஷனே எனக்கு வந்து ஃபுல்லா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, அதுல வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க கேரக்டருக்குள்ள போய் அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நிக்சன்ட்ட சொன்னதெல்லாம் வேற லெவலு. அதனால அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு வந்து எனக்கு பர்சனலா வந்து ஆர்டிஸ்ட் மேல இருந்த பெர்செப்ஷனே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான்லாம் மூவி பார்க்கும்போது ஒரு கேரக்டரை தான் பேஸ் பண்ணி பார்ப்பேன், ஆக்டரை பேஸ் பண்ணி பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனா சொல்றேன், நான் இது வரைக்கும் யாருக்குமே ஃபேனா இருந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஃபேனா இருக்கேன். ஐ எம் ப்ரவுட் டு பி யுவர் ஃபேன். அப்கமிங்ல உங்க மூவிஸ் வரும்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சீக்கிரம் அப்டேட் கொடுங்க. அண்ட் வந்து உங்க கேரக்டர்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். மாயக்கன், வைஸ்வர்யா வாய், அப்புறம் அண்ட் அதர் கேரக்டர்ஸ்லாம் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி இன்ஸ்டால அப்புறம் ட்விட்டர்லாம் போட்டிருந்தேன். உங்க பேஜ்ல கூட அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க பாட்டி அண்ட் அம்மா எல்லாருமே உங்க ஃபேன் தான். யாருக்குமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ட்ரஸ்ட் கிடையாது ரிலேஷன்ஷிப் மேலாம். யூ கிவ் அ ட்ரஸ்ட் அண்ட் எவ்ரிதிங் ஃபார் யூ. ஒரே ஒரு எனக்கு நடுக்குது, ஒரே ஒரு லைன் மட்டும் நான் பாடிக்கிறேன். இனி உன்னை பிரிய மாட்டேன், பிரிந்தாலும் மகர மாட்டேன், முகம் பார்க்க தவிக்கிறேன் என் இனிய பூங்காற்றே. தேங்க்யூ மாயா. அண்ட் ஹகுனா மட்டாட்டா அப்புறம் கப்பின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கவிதை சொல்ல சொன்னாங்க, அது மட்டும் சொல்லிக்கிறேன். சாரி உங்க டைமை வேஸ்ட் பண்ணா. அன்பே அழகிய தீயே, சாரி எங்கிருந்தோ வந்தோம், எதிர்பாராமல் சந்தித்தோம், அதீத அன்பு அளவில்லா நேசம் எனும் சொல்லின் அர்த்தம் அறிந்தோம். நாம் சிந்திய கண்ணீர் துளியில் இடையில் சில செல்ல சண்டைகள், சில கோபங்கள், அடித்து கொண்டோம், பின் அரவணைத்து கொண்டோம். நாட்கள் சென்றது, நம் உறவும் பலமானது. அறிமுகமில்லாத இவ்வுலகில் விலை மதிக்க முடியாத இன்று நம் உறவு. அதனால்தான் என்னவோ என் பெயரில் உன் பெயர் சேர்ந்தது போல. பூவினில் தொடங்கி மாவினில் முடிந்ததோ அந்த உறவுக்கு நான் வைத்த பெயர் மாயப்பூ. இது வந்து கிபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எழுதினது. அவங்க ட்விட்டர்ல ஹகுனா மட்டாட்டானும் இன்ஸ்டால வந்து பிக் பாஸ் கிசு கிசு அப்படின்னு சம்திங் அவங்கள்ட்ட ரொம்ப சொல்ல சொன்னாங்க, அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. இதான் மாயா, லவ் யூ. உங்களால எனக்கு வந்து ஒரு 4 idiots மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். வி ஆர் கனெக்டட் ஈச் அதர். தேங்க்யூ மாயா. தேங்க்யூ ஐஷு. ஹாய் ஸ்வாகதா சிஸ், வெல்கம். ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். ஓகே, கொஞ்சம் வைப் பண்ணலாமா? ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மாயா, உங்களுக்கு ஒரு சின்ன சாங். ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ். ஒன்னே கண்ணே செல்லாமணியே, என் காதல் உள்ளம் தூண்டி விட்ட மாயாலையே, உன் ஆட்டம் பார்க்க ஓடி வந்த மாய பேராசே, உன் குரல் கேட்டா வெடிக்கும் ஏன் காதல் பட்டாசே. I for you, you for me, நம்ம சேர்ந்தாக்கா மாயாமே,
You for me, I for you. சேர்ந்தாக்கா I love you. ஏன் ஆட்டம் போட்டு அசத்தும், பல்ட்டி போட்டு அசத்தும், பாட்டு பாடி அசத்தும், தப்படிச்சு அசத்தும். பிக் பாஸ்குள்ள நீதான், குவாடு வெளியில நான் தான், பூவுக்கு தான் ஃப்ரெண்டு, வெளியில நீதான் ட்ரெண்டு. தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் மித்து, சொல்லுங்க. ஹாய் மாயா. ஸோ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு புதுசா என்ன சொல்றதுன்னு தெரில. ஏன்னா 106 நாளா உங்களை எண்ணி 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 லவ் பண்ணி 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 எல்லாமே சொல்லியாச்சு. என்னன்னா என்னோட ஃபேமிலியில எல்லாருமே ஃபேன்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என் ஃபேமிலிலையும் நான் தான் ஒரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லையும் நான் தான் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணேன். ஆனா எல்லாருக்குமே நான் மட்டும் ஆட் மேன் அவுட்டா இருக்கும்போதும் எப்போதுமே அந்த கட் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும், நாம கரெக்டா தான் இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரில. அன்னைக்கு பேசுனதுனால இன்னைக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசுவேன்னு தோணுச்சு. ஆனா இன்னைக்கும் வளர்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பாட்டு மட்டும் பாடுறேன் மாயா. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மலை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார், எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப பாரம் ஏற்றி வைத்ததா, குயில் மயில் முயல்கள் காணும் வெண்ணிலா, வானோடு தீட்டி வைத்ததார், தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி வந்ததார், கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ, எலோரா சிற்பங்கள் உன் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன்தான் என்ன ஆகுவான். Thank you, Maya. I love you. Thank you for the opportunity. தேங்க்யூ மித்து, ரொம்ப அழகா இருந்துச்சு. அஸ்வினி சொல்லுங்க. ஹாய், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே, ஹாய் எல்லாருக்கும். ஸ்பெஷல் ஹாய் டு மாயா. திஸ் இஸ் அஸ்வினி, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். என்னோட தங்கச்சி லக்ஷிதாவும் இருக்கா. நம்ம ஆக்சுவலா பிக் பாஸ் கம்ப்ளீட்டா 24/7 கூட பார்த்துட்டு மாயாவோட வெரி வெரி பிக் ஃபேன். மாயாவை பார்க்கணுன்றதுக்காகவே நம்ம பிக் பாஸ் லைவ் கிராண்ட் ஃபினாலேக்கு அங்க உங்களை பார்த்து ஐ லவ் யூ சொல்லி தேங்க்யூ மாயா, வெல் பிளேட் மாயான்னும் போது நீங்க ரிப்ளை கொடுக்கும் போது வி வாஸ் ஸோ ஹாப்பி. வி வர் ஜஸ்ட் வெயிட்டிங். லாஸ்ட் டைம் கூட ஒரு ஸ்பேஸ் கால் இருந்துச்சு, பட் உங்ககிட்ட பேச முடியல. பட் நவ் வி ஹவ் காட் அ ரியலி, வி ஆர் ஸோ ஹாப்பி. அண்ட் உங்களுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணோன்னு வி விஷ் டு டூ இட். இங்க நான் தனியா இருக்க உனக்கு அது தெரியுமா, நீயும் தான் தனியா இருக்க உன்னை பார்க்கவா, ஒசத்தி குறைச்சு என்னவோ எனக்கு அது புரியல, அழுக்கா கருப்பா
சொல்லாம நான் ஓடி வந்த எங்க உனக்கானோ இங்க வா ரயில் விட போலாமா உனக்கு என்ன கோவமா மன்னிச்சிடு போலாம் வா என் தலைக்கேறுற பொந்தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாயா. உங்ககிட்ட இருந்து ஒரு ஹார்ட் ஒரு ரிப்ளையோ, என்னோட பேர் அஸ்வினி, என்னோட தங்கச்சி பேர் லக்ஷிதா, ஒரு ரிப்ளை உங்ககிட்ட இருந்து கிடைச்சா we would be really very 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 happy. மாயா உங்ககிட்ட இருந்து. Hi Ashwini, hi. How are you? Maya, I'm so excited. நீங்க hi Ashwini, how are you ன்னு கேட்டதுக்கு I'm so happy. I love you so much Maya. நீங்க பெங்களூருக்கு வந்தீங்கன்னா we would again try coming and meeting you there if possibly. அப்புறம் நீங்க கூட பெங்களூருக்கு வந்தீங்கன்னா I will be so happy. உங்களை மறுபடியும் பார்க்கணும். உங்களோட presence நம்மளுக்கு we are so happy that we spoke to you. I really have no words உங்ககிட்ட பேசும்போது. Thank you so much Maya. So much. தேங்க்யூ அஸ்வினி. நல்லா இருந்துச்சு சாங். தேங்க்யூ. சொல்லுங்க எப்படிரா? சாரி எப்படா சாரி மாயா, கோஹோஸ்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க மேல இருப்பீங்க, எல்லாரும் உங்களை பார்க்கலாம். சொல்லுங்க எப்படிரா? கேக்குதா? ஹாய் மாயா. கேக்குது. ஹாய் மாயா, எப்படி இருக்கீங்க? இவங்கள மாதிரிலாம் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. பட் இஃப் யூ லுக் அட் மை ட்வீட்ஸ் யூ நோ ஹவு மச் ஐ அடோர் அண்ட் அட்மயர் யூ. அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் ப்ரீவியஸ் சீசன் பிக் பாஸா இருக்கட்டும், இந்த சீசன் பிக் பாஸா இருக்கட்டும், லைக் சப்போஸ் இஃப் ஐ டோன்ட் லைக் எனி கண்டஸ்டன்ஸ் ஐ யூஸ் டு டேக் தெம் அஸ் கிளவுன்ஸ். பட் ஆனா உங்க இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது கிளவுன் இஸ் சம்திங், மீன் இட்ஸ் நாட் சம்திங் டு லாஃப் அபவுட். அது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, அது சிந்திக்க வேண்டிய விஷயம். அண்ட் இட் ஹாஸ் டீப்பர் மீனிங் டு இட் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் கிளவுன். அண்ட் செகண்ட்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க் பத்தி சொல்றேன். ஐ மீன் நீங்க எல்லா டாஸ்க்குமே வேற லெவல்ல பண்ணுவீங்க. பட் தேர் இஸ் ஒன் டாஸ்க் விச் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் நான் லைவ்லாம் வந்து 10 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுவேன். பட் அந்த ஒரு டாஸ்க்காக நைட் ஒரு 2 to 3 வரைக்கும் நான் முடிச்சிருந்து உங்களுக்காக நான் பார்த்தேன், விச் இஸ் ஓல்டர் ஆன் டாஸ்க். ஸோ நைட் வந்து 2 to 3 வரைக்கும் அது போச்சு. அண்ட் எவ்ரி மினிட் வாட்ஸ் ஒர்த் இட். பிகாஸ் செம்மையா பண்ணிட்டீங்க, வேற லெவல் கலக்கிட்டீங்க அந்த டாஸ்க்ல. அது வந்து கூஸ் பம்ஸ் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அந்த டாஸ்க்ல யார் வேணா வின்னரா இருக்கலாம், பட் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த டாஸ்க். அண்ட் ஒரு கண்டஸ்டன்ஸ் நம்ம காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் ப்ரேஸ் வாங்குறதுலாம் வந்து இஸ் நாட் அ ஈஸி திங். But after the task, even the people who disliked you inside Big Boss house, that is Team B, everybody called you as an inspiration, a wonder woman, வேற லெவல் நீங்க அப்படின்னு ஃபுல்லா நைட் உங்க புராணம் தான் பண்ணாங்க. ஸோ அதான் லைக் நீங்க உங்களை பிடிக்காதவங்களும் கூட வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில வந்து யூ இம்ப்ரெஸ் அண்ட் இன்ஸ்பயர் பீப்புள். அண்ட் தட் மேக்ஸ் யூ யூனிக் அண்ட் தட்ஸ் வை யூ பீன் கால்ட் அஸ் மேஜிக் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி இந்த 3 months வந்து இட் வாஸ் ஆல் அபவுட் யூ அப்படின்னு இருந்ததோ, அதே மாதிரி இன்னும் வர நாட்கள் எல்லாமே வந்து இட் ஷுட் பி அபவுட் யுவர் சக்சஸ் அண்ட் இட் ஷுட் பி அபவுட் யுவர் மூவிஸ். ஸோ யோர் விக்ட்ரி அண்ட் your success will mean very very personal to me Maya. So I wish you all the very best and we'll be there to support you always and we love you so much Maya. And உங்களுக்கு ஒரே ஒரு டயலாக் செம்மையா ஆப்டா சூட் ஆகும், ஆப்டா இருக்கும். ஐ எம் அ ஹீரோ, ஐ எம் அ வில்லன், என் ஸ்டோரியை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்றது வந்து இந்த பிக் பாஸோட செம்மையா சூட் ஆகும். அண்ட் லவ் யூ Maya. தேங்க்யூ எப்படிரா? டெட்புல் சொல்லுங்க. டெட்புல். ஹாய் மாயா ஸ்குவாட். ஹாய் பிளடி சக்சஸ். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க.
அண்ட் மாயா, லைக் நீங்க எனக்கு என்ன மீன் பண்றீங்கன்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் ரொம்ப டவுனா இருந்தேன். ஐ ஃபெல்ட் வெரி டிமோட்டிவேட்டட். ஸோ அப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து கதையா ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தேன். ஐ ஸ்டில் டென்ட் ஃபீல் குட் அட் ஆல். அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், போய் முதல்ல மாயா ஏவி பார்க்கணும், அப்பதான் தெளியும் மண்டை அப்படின்னு சொன்னேன். ஸோ ஷி வாஸ் வெரி ஷாக்டு. அவங்க பிக் பாஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்றேனே புரியல. பட் தென் ஐ டோல்ட் ஹர், சி அவங்க வந்து இந்த ஷோவை வந்து லைக் வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு அழகான மூவி அது. ஸோ எவ்ரி டைம் ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வாட்ச் யுவர் ஏவி அண்ட் உங்ககிட்ட இருந்து உங்களோட எனர்ஜியை வந்து நான் அப்படியே ஸ்டீல் பண்ணிப்பேன். லைக் யூஆர் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் டு மீ மாயா. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு பாட்டு பாட போறேன். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினலோலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பேருமிட்டால் பொன்னான உலகென்று பேருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் இறங்கியோடு ராஜா. அப்புறம் ஒரு சின்ன லவ் ப்ரப்போசல் உங்களுக்கு. மாயா, நீயே ஒரு பட்டாசு, என்னோட அழகான வான வேடிக்கை நீ. ஒரு நாள் உங்க டேட் கொடுங்க, சேர்ந்து வெடிப்போம் சிரிப்போம், அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன். தேங்க்யூ மாயா. எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஹாய் டெட் பூல் சொல்லுங்க மாயா. தேங்க்யூ. ஹாய் டெட் பூஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ Deadpool. It was nice. Kay. Hi Kay. Hi. So glad I got an opportunity to speak. Maya. So glad you're around to hear us speak, that you could spend so much time with us. You won't believe um, how wholesome this chapter after Big Boss is for us, because of your presence, because of the time that you spend for us to keep us happy. I'm sure you get some happiness out of this too, but more than that, I think you're keeping us extremely thrilled and happy by being around, being there for us so many hours in the night that you spend with us. It brings us so much happiness and peace, and we're always longing to connect with you, regardless of how busy you get in life with us. Shamelessly, we're requesting you that, whenever possible, please allow us a bit of your time. That way we feel connected with you as we grow old. I'm just hoping that just keeps happening, because this is beyond entertainment. This is beyond what you did for us in Big Boss. This is a connection that I and most of us here feel towards you, a connection that's just beyond entertainment. It's like a soul connection. And what better day to express this than a pre-Valentine's Day? So this is all something that I'm just speaking randomly from my heart, but I wrote something really small, and this is a twist or a spin on the names that they gave you, the names that are still following you by people that don't understand you, that people that don't know you, people who barely have an idea of the real personality that you are. And I'm really sorry if I'm triggering people by mentioning these names, but please bear with me. They called you a bully. You are. And I will tell you how. The B in the bully is bodacious. You're wholesome. You're so attractive in an unconventional way.
even physically so attractive because you brought clothes into the show that nobody ever wore and made that popular, that it made it, that you made it a trend, that people are wearing t-shirts and waisty even in real life. They're wearing it to work and they're making it a trend. And that's something I hope that I can buy and wear in the US too. Right now I can't because we have like a foot of snow here, but I hope to do that in the summer. And the you in Bully is unabashed. You're unconventional. You're unconventional. You brought us. I mean, there were situations where you were embarrassed on the show. You still broke all of the shame that surrounds certain accusations, and there were places or situations where they placed you, like a dance competition, where anyone would have been embarrassed if they didn't know. But what did you do? You created, you were the rage of the internet. Your dance, the one that you dance without knowing how to dance, became so viral, and it's still viral. So and your the L in the Bully is legendary. You're remarkable, unforgettable. You're a legend to us fans. You will forever be the legend because you already set the standard for what a legend would be. And lively, without you the show is dead. The show would have been dead for us. Nobody would have continued watching if you had been eliminated anytime during the show. Thank goodness it didn't happen. And the show, uh, the 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 people behind the show knew that there's no show without us. They had to keep you throughout the show. We made sure that you were there throughout the show, so the show itself could live. And the Y in Bully is yummy. You're attractive, you're so charming. Literally, if you were like in a bowl, we would just eat you up. You are so yummy. and and the toxic part is, the T of the toxic is tender. You were sensitive, loving, so sweet to all your friends that they flocked you like you were a candy, right? If the last week was an example of all the people that came, and you also created an image that would stand the test of time for Big Boss, where there were like 7 of you wanting a space on your lap, putting their heads to rest, wanting your love, wanting to feel the physical warmth of you. That is an image that's etched in the history of Big Boss. All those people wanting to get a piece of you, a piece of your love. That's the T of the tender and toxic. And your You. O, the O is your original, like completely, like every single thing. Mayakan, um, Vaishwarya Vai. I mean, I'm trying to think of all the characters. I didn't write them down. Please, people, help me. Okay. So, Bloody, what are the others? Sorry, I can't really. sorry to interrupt. Like, I'm getting a lot of requests. If you don't mind, Okay, like, we'll give okay. chance and we'll Yeah, continue. okay, I'll just finish it up quickly. Okay, the X is Xenial because you're warm and friendly, and the I is incredible. You're extraordinary. You're amazing. I have a lot of things to add to it, but I want to finish it up quickly. And the C is captivating because you created such memorable experiences for us for a lifetime. And so, Maya, please take my heart as it's full of love for you and for all of us here. There is no us without you. Thank you, Maya, for being there, for being there with us always.
தேங்க்யூ கே. மாயா ஸ்குவாட் 007 சொல்லுங்க. ஹாய் ஹாய் மாயா. ஹாய் எல்லாருக்கும் ஹாய்ப்பா. நான் கவிதை ஒன்று சொல்கிறேன் மாயாக்காக. சொல்லுங்க. ஓகே. எனது 2 எழுத்து கவிதை மாயாவிற்காக. நான் காதல் என்ற கடலில் மூழ்கிறேன் என் முத்தாகிய உன்னை எடுப்பதற்காக. மாயா உன் அன்பின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். நீயோ கடமை என்னும் சிப்பிக்குள், நானோ காதல் என்னும் கடலுக்குள். அப்புறம் ஸ்குவாடோட சார்பா உன்னை காணும் அந்த நொடி பொழுதிற்காக நான் கடக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. லவ் யூ மாயா. அவ்வளவுதான்ப்பா. தேங்க்யூ மாயா ஸ்குவாட். கற்பகம். ஹாய் கற்பகம். ஹாய். ஆக்சுவலி நான் இப்போ டிராவல் இருக்குங்க. ஒரு 2 minutes கொடுங்க, நான் பேசுறேன். ஓகே ஷூர். ஹாய் சில் மேம். ஹாய் சில் உமன். சொல்லுங்க. கேக்குதா? ஓகே. பிளடி ஹரிப்ரியாக்கு போலாம். ஹேண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க ஹரிப்ரியா.